வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நியூ சிலபஸில் இலக்கணத்தில் அலுவலை சார்ந்த சொற்கள் அல்லது கலைச்சொற்கள் அதுதான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 வீடியோ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம். அதை போய் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஏற்கனவே சிலபஸ் படி எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். எல்லா டாப்பிக்குமே முடிச்சிட்டோம். அதெல்லாம் இந்த வீடியோ முடிச்சுட்டு ஒன் பை ஒன்னாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோம்னா, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி எல்லாத்துக்குடைய நோட்ஸும் போடுறோம். வரிசையாக எக்ஸாமும் அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் ஏற்கனவே பார்ட் 1ல் போட்டாச்சு. அதை பார்த்துட்டு வாங்க. அதோட தொடர்ச்சியாக இதை போடுறேன் வாங்க. அலுவலகம் சார்ந்த கலைச்சொற்களில் தமிழாக்கம் அறிக அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டோகால் அது சொல்லியிருக்காங்க. புரோட்டோகால்னால் மரபு தகவு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து 24வது கொஸ்டின் ரெக்கார்டு அப்படின்னா ஆவணம்னு அர்த்தம். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 25வது கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். 25வது என்ன கொஸ்டின்னா, கானரரி டாக்குரேட்டட் அப்படின்னா பதிப்பு முனைவர். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஆடிட்டர் என்பதற்கு இணையான கலைச்சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆடிட்டர்னால் பட்டய கணக்கார். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலுவலக சார்ந்த சொற்கள் சரியான இது எதுன்னு கேட்டிருக்காங்க. அது ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 28வது கொஸ்டின் பார்க்கலாம். அலுவலக சார்ந்த கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொப்போசல் அப்படி சொல்லியிருக்காங்க. ப்ரொப்போசல்னால் கருத்துரு. ஓகேங்களா. ப்ரொப்போசல்னால் கருத்துரு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இது ரொம்ப முக்கியம், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 30வது கொஸ்டின். 30வது கொஸ்டின் என்னென்னா, ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். ஓகேங்களா. ஜேர்னலிசம்னா இதழியல். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 31வது கொஸ்டின் தவறான இணையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறான இணை எதுனா ஆப்ஷன் 2 தான். ஓகேங்களா. 2 தான் ஆன்சர் இதுக்கு 31வது கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 32வது கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். 32வது கொஸ்டின் என்னென்னா பொறுத்துக. ஓகேங்களா. கரன்சி நோட்டுனா பணத்தாள்னு அர்த்தம். செக்குனா காசோலி. ஓகேங்களா. இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம். ஓகேங்களா. டிமாண்ட் ட்ராப்னா வரையோலை. அப்போ இதான் நேருக்கு நேர் கரெக்டாக வரும். அப்போ இது எல்லாம் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஆப்ஷன் சி தாங்க கரெக்டு. நெக்ஸ்ட்டு 33வது கொஸ்டின் பார்க்கலாம். 33வது கொஸ்டின் டெலிகேட் அப்படின்னா பேராளர். ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 34வது கொஸ்டின் அலுவல் சார்ந்த சொற்கள். அப்பீல்னா மேல்முறையீடு. ஓகேங்களா. அப்பீல்னா என்ன, மேல்முறையீடு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 35வது கொஸ்டின் ரெசிப்ட்னா பற்றுச்சீட்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 37வது கொஸ்டின் 36வது கொஸ்டின் பேய்பில் அப்படின்னா சம்பளப்பட்டி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 37வது கொஸ்டின் ஹியரிங்னா விசாரணை. ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கிளியர் இன்கம் அப்படின்னா தெளிவான வருமானம். நெக்ஸ்ட் வந்து 39வது கொஸ்டின் கேவ் டெம்பிள்னா கற்கோயில். அதான் தவறு. கேவ்னா குகை கோயில். ஓகேங்களா. இது அடிக்கடி குழப்பக்கூடிய ஒரு கொஸ்டின், மனப்படமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 40வது கொஸ்டின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 41வது கொஸ்டின் அலுவல் சார்ந்த சொற்கள் வந்து சமன்னா அழைப்பானை. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 42வது கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். 42வது கொஸ்டின் வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 43வது கொஸ்டின் கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலை. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 44வது கொஸ்டின் அலுவலக சார்ந்த கலைச்சொற்கள். காணொலி கூட்டம்னா வீடியோ கான்ஃபரன்ஸ். அதான் இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. இதோடு சேர்த்து இலக்கணத்தில் எல்லா டாப்பிக்குமே முடிச்சாச்சு நியூ சிலபஸில். உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலில் இருக்க ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போட போகிற வீடியோ என்னென்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டுகள் அதை பற்றி தான் போட போகிறோம். இதில் வந்து திருக்குறளில் மட்டுமே 2000+ கொஸ்டின் ஆன்சரோடு என்கிட்ட இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக வீடியோவில் போட போகிறேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.